இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 22, 2025 22/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் காலை 11:25 வரை. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆஸ்வின சுத்தம். நவராத்திரி ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன் சந்திரன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உடல் ரீதியான சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கடனை அதிகப்படுத்தும். கடன் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒன்றா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கு, இல்லாட்டி உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கான கடன், அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்கான கடன், ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இன்னைக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அது வளர்ச்சியை தரும். அதனால் பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளணும்னு நினைப்பாரு. ஆனால் சமயோஜிதமாக வெற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளை பற்றிய சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்களை செய்து உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனா பெருசா பாதிப்பு இல்லை. மருத்துவ ரீதியான செலவுகள் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுடைய தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு எதிர்பாலினத்தவராக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. உடன் பிறந்தோரின் அறிவுரை அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வதன் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் தன வரவுக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. புதுசா கடன் வாங்க மாட்டீங்க. ஆனா இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் பேசும் பேச்சுக்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு எதிரிகள் அடங்கி போவார்கள். தொழில் முறை எதிரிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடன் எதிர்பார்ப்புடன் செயல்பட்ட சில நபர்கள், அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் இப்பொழுது அடங்கி போவார்கள். உங்களுடைய மரியாதை உயர்வுக்காக அவர்கள் செயல்படுவது மறைமுகமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தருவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் உங்களுக்கு மனசுல இனம் புரியாத ஒரு குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றதுனால மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்களை பற்றிய தவறான செய்திகள் அல்லது அவர்கள் பேசிய தவறான வார்த்தைகள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிற குழந்தைங்க அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி.
ராசிக்கு 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை சனியின் பார்வையில. இதனால உங்களுக்கு வீடு, மனை, தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு இருக்கிற வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்கலாமான்னு கூட யோசனை இருக்கும். அவசரப்படாதீங்க. உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகமான நாள். புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதாவது உங்க மேலதிகாரி உங்களை அதிகமான வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்க நெருக்கடிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வீட்டில் உங்க கூட பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவுடன் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பண வரவு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இனிமையாக பேசக்கூடிய வார்த்தைகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அம்சமான வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ள பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த ஆதாயம் அதிகரிக்கும். வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள். அது குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் உங்க வீட்டில் உங்களுக்கு, உங்க கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு, உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்திற்கு காரணமான நபரை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மனசுல அவங்கள பத்தின தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிட்டாலும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அந்த வெற்றியின் காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட காலமாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சிம்ம ராசி, இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசுவீங்க, ஆனா நிறைய விஷயம் பேசுவீங்க. அந்த விஷயம் பேசுறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையின் மூலமாக வெற்றிகள், தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அலுவல் ரீதியாக உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இளம் வயது ஆண் பெண்கள் வேலைக்காக எடுத்த முயற்சியில வெற்றி அடைகிறதுனால புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அறிவுத்திறமை அல்லது உங்களுடைய ஆலோசனை எடுக்கப்படும். ஆலோசனையை கேட்டு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் ஆலோசனை உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகிறதுனால குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றி பொறாமை கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, ராசியில 3 கிரக சேர்க்கை, வளர்வரை சந்திரன் அறிவுத்திறமையின் காரணமாக உங்களுடைய
சக பணியாளர்களின் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தொழில்துறையினருக்கு புதிய மாற்றம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமா முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களுடைய உறவுகள் உங்களை பற்றி தப்பாக பேசினதெல்லாம் இப்பொழுது உங்களுடைய அறிவுத்திறமையின் காரணமாக அதை களைவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளிடம் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திடமான சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல தைரியம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அறிவுத்திறமையின் காரணமாக எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தொழில்முறை எதிரிகள் அல்லது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்பட்டாலும் உங்க கௌரவத்தை எந்த இடத்துலையும் கெடுத்துக்க மாட்டீங்க. மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சற்று விலக்கி வைத்து செயல்படுவீர்கள். அதனால உங்களுக்கு ஸ்திரத்தன்மை மட்டுமல்லாமல் உங்களுடைய மரியாதை உயர்வும் ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தந்தை வழியில செலவுகள், தாய் வழியில செலவுகள், உங்களுடைய உறவுகள் வகையில செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டு இருக்கு. அதே சமயம் உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை நிமித்தமாக இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. தாய் வழி உறவுகள் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு முக்கிய செலவு இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவு தேவையில்லாத செலவு தான், ஆனா இன்றியமையாத செலவாக இருக்கும். அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அந்த சுக அதிகரிப்புங்கிறதுக்காக நீங்கள் செலவுகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கு. அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும். மதியத்துக்கு மேலே உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அல்லது அடுத்தவங்களுடைய தேவைக்காக உங்களுடைய அறிவை பயன்படுத்துவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வேலையை மாற்றணும், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறணும், ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறணும் அப்படிங்கிற முயற்சி இன்னைக்கு கடுமையாக இருக்கும். அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கொள்வீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்து தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். பட் இருப்பினும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தரும். தந்தை வழியில மனக்கசப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மனசுல தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பட் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு இன்னைக்கு முதலீடு பண்ணாதீங்க. தேவை இருந்தால் மட்டும் முதலீடு பண்ணணும். அதுவும் உங்களுடைய அறிவு திறமையை நம்பி பயன்படுத்தணுமே தவிர அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்க சொல்ல நம்பி எந்த முதலீடையும் தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்காரு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்க ஆரோக்கிய விஷயத்துல சில செலவுகள் ஏற்படும், ஆனால் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால நீங்க செலவை பத்தி கவலைப்படாதீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளுக்கு செயல்பட வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். எதிரிகளிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சிறு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள்
குறிப்பா வியாபாரத்துல பதவி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்மறையா செயல்பட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறாமல் போவதற்குண்டான முயற்சியில நீங்க வெற்றி காண்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்க கூட வேலை பண்றவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மேலதிகாரிகள் மட்டும் கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்மறையா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க பேசுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதிர்வாதம் செய்யாதீங்க. பேசாமல் இருப்பது, முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மதிப்பு மரியாதை உயர்வு ஏற்பட்டு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். இன்னைக்கு கௌரவத்தை விட்டு கொடுத்து எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் மாற்றங்கள் இருக்காது. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதிப்பு மரியாதை உயரும். உறவுகளே உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். இதனால உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு அதற்கான முயற்சிகள்ல எண்ண விரயத்தையும் நேர விரயத்தையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலோ உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களிலோ எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிதானமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, தொழில்முறை வெற்றிகளின் காரணமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபமும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய கடன் உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்குமே தவிர அந்த கடனை வாங்கி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால கவலைப்பட வேண்டாம். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த கேம்பிளிங் போன்ற விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உறவுகளுக்குள் பகைமை விலகி ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுனால புத்துணர்ச்சியோட செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை பயன்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டு மழையில சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக அதிகரிப்பு ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இப்போ புதுசா வண்டி, வாகனமோ இல்லை வீடோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சார்ந்த கடன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். மகர ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தந்தை வழி உறவுகளின் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். அல்லது கடந்த காலத்துல தந்தையால் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமாக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய தொழில் துவங்குவதற்கு முயற்சி எடுத்தால் அது ஆதாயம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமாக உங்க மேலதிகாரிகள் விஷயத்துல அல்லது மேலதிகாரிகள் உங்க விஷயத்தில் எடுத்த தவறான முடிவை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவுகள் மூலமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல
நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். நில முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நீங்க நிலம் சார்ந்த தொழில் பண்றவராக இருந்தால் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும். நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. செய்யாத தப்புக்கு நீங்க பொதி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்க கூட ஒர்க் பண்றவங்களுடைய தவறை நீங்கள் செய்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்களே வாயால சொல்லி கெட்டு போவீங்க. கவனமா இருந்துக்கோங்க. கூட இருக்கிறவங்களுக்காக நீங்க குற்றச்சாட்டு சுமக்கிறதுனால உங்க பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் கஸ்டமர்ஸ் கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரிகள் உங்களை பத்தி பாராட்டி பேசுவாங்க. ஆனா கூட ஒர்க் பண்றவங்க அவங்க பண்ணின தப்ப உங்க பேர்ல சுமத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவசரப்பட்டு நீங்க எந்த தப்பையும் ஏத்துக்க வேண்டாம். இன்னைக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அதற்கான தண்டனை நீங்க தான் அனுபவிக்கணும். தப்பு பண்ணினவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் சற்று பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீங்களா சில விஷயத்த சொல்லிட்டு அதை அடுத்தவங்க சொன்னதா கற்பனை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்களின் அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்க பேச்சை கேட்டு செயல்படாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகளுடன் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தாமதம் ஏற்படுறதுனால பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்க வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி சொல்லிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் ப்ரொஃபஷனல் எனிமிட்டியில உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுத்துட்டு இருந்தவங்களால வந்த பண தடுமாற்றம் பண கஷ்டம் இப்போ விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் மனமாற்றம் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் சில செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை செவ்வனே செயல்படுத்திக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களை பத்தி தப்பா குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. அவசரப்பட்டு யாருக்கும் பதில் சொல்லாதீங்க. இன்னைக்கு பதில் சொன்னீங்கன்னா எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண தேவைகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றாற் போல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஒன்னா வீடு மனை வண்டி வாகனம் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். ஆனா இன்னைக்கு அது சம்பந்தமா எந்த பாதிப்பும் இல்லை. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருக்கிட்ட பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். அதனால கவனமா பேசுறது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.